இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? நீ நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கும் பிடிக்கும். அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி ஐயோ, உங்க அண்ணனுக்கா? நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதுதானே? எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேமரா எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. சிரிக்கறடி வெக்கமா இல்ல? ஃபோன் போட்டோ எடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? என்னடா ஓரல் கேமரா இருக்கு? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவர் போடுவாரு. அப்பா அட்வொகேட் தான ஓஹோ, போடுவாரு. ஆளு கையிலே இருக்காமே. குடும்பத்தை காலி பண்ணிடணும் சார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதுதானே? அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. இட்லியை தவிர போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல்ல என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. என்ன நம்ம பேசுறா? போச்சுடா. கேளுங்க. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தேன். அவ கேட்டதனால அழைச்சிட்டு போக இதெல்லாம் வேண்டியதாயிடுச்சு. ஓவர்ப்பா. இவருக்கு வந்து நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? என்னடா அம்மாடி அம்மா, ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கரெக்டாக தான் கேட்குது. என்ன இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மாவது இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் ஓஹோ. போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். அப்போ இவங்க தான் போட்டோ எடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க தான் எடுத்துருக்காங்க. லாயரா கொக்கா. ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தது ஒரு மேப்போட இதெல்லாம் ஒரு தாயா? எல்லாம் பக்காவா தெரியுது. வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் எனக்கு கொடுத்தா முடிஞ்சிருக்கு. ஆமா, எப்படிப்பா அப்படி எல்லாம் சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏமா இங்க பாருங்க. வாங்கிட்டு வரணும். நாங்க சாப்பிடவும் மாட்டோம். 99 rupees தான் சார். நல்ல பெரிய பெரிய ரெண்டே 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமா இல்ல மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலாம் நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. அதான் அண்ணா என்ன சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்டல அப்படின்றாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அச்சா புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே பையனும் அம்மா. பரவாயில்ல, அவங்க அண்ணனுக்கு மரியாதையா பேசுது. கூட்டிட்டே போனது சார். அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க பையன்னா அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. உள்ள இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிருந்தேன். அவன் அண்ணன் யூஸ் பண்ணி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். Because basically I am சோம்பேறிங்க. சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஆக்சுவலா ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். ஐயோ எப்படி போட்டு. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. என்ன சொன்னாலும் சார் ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வர எனக்கு அப்படியே டென்ஷன். டவுட் தான வருது. நான் என்ன டேய் போடுடா. உயிர் போற மாதிரி இருக்குடா. டேய் குட்றா. டவுட் வரவங்க அறிவே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. கிளாஸ்ல அந்த மாமா கேக்க விட மாட்டாங்க. அந்த மிஸ் கேக்க விட மாட்டாங்க. யார் யாரை கேக்குது பாருங்க பசங்களோட மனச. படிங்க. என்ன
உனக்காதே வேணாம். உனக்காதே வேணாம். உனக்காதே வேணாம். போச்சு கிளாஸ்ல டீச்சர் எல்லாம் மாட்டி ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. கேட்டால ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. ஆமா தாத்தாக்கா அப்போ எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கு. இந்த பொண்ணு அவங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்ல. அதுக்கு புரியுது. இத கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுதான். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆகுறோம். செஞ்சிருக்காங்க. அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. அப்படின்னா ரெடி செஞ்சு. அம்மா இல்லன்னா நீயே இல்ல நானும் இல்ல. அம்மா அண்ணா சும்மா இல்லடா. நீயும் ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான். அம்மாவுக்கும் எனக்கும் சரியா? அண்ணனும் நானும் ஒண்ணுதான். அவ்வளவுதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி. ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்ய கூடாது. எனக்கும் இருக்குல்ல. இல்லப்பா நான் அப்படி உனக்கு இருக்கல உங்களுக்கு பிறந்திருக்கேன். இல்லடா உனக்கு அப்படி செய்ய மாதிரி தோணுது. இந்த மாதிரிலாம் நமக்கு பேச தெரியல. போறதுலயே ஒண்ணு வச்சு அனுப்பிட்டு. சரி எனக்கு விளையாடுறது தெரியாது எனக்கு. என்ன நம்ம பேசுறோம். சொல்லுங்கல. சார் என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு. அது ஒரு சயின்ஸ் கிட். அப்படினா ஆபரேஷனா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும். அப்படி சொல்லி ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. எல்லாமே இந்த படிப்பு சம்பந்தமாக அவங்க பொம்மையை குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. வேற என்ன ஆமா அந்த வயசுல அது விளையாடுற வயசு. அப்பா வந்து ஆபீஸ்ல இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாக்கு. அவர் சொல்வாரு நான் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. இதோ வந்துட்டே இருக்க முதலாளி. உங்களுக்கு ஓடி வந்துட்டு இருக்கோம். டேய் பாத்துடா. ஆனா எதுவுமே கேட்காது. காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா பேருக்கு வர நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னுவாரு. இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. நைஸ் தேங்க்ஸ். ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க இல்ல மோன நீ செத்த. அப்பா எப்பவுமே காலையில எந்திச்சு வாக்கிங் போறேன்பாங்க. ஆஹா. காலையில எந்திச்சு கேட்டா இது பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காம வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. யாருடா சொல்ல நீ? அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்லயே வாக்கிங் போன முத ஆள் நீங்க தான். நீங்க ஓ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஸ்டேடியம் போய் அங்க போய் வாக்கிங் 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேல பண்ணலாம். ஏய் ஏடா ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்தப்பே அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. ஏய் ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயா கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லல்ல. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடியிலே வந்துருவோம். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படி இப்போ பீச்சுக்கே போனீங்களேன் உட்காந்து இருப்பார். அப்பா வாங்க போகலான்னு சொன்னா வரமாட்டாரு. தெரியும்யா நீ முன்னால போன பின்னால வரேன் போ. அவரு போன் வச்சுட்டு இப்படின்னா பாப்பாரு. வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டாரு. ரொம்ப டயர்ட் ஆயிடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே? நல்ல யங் மேன். ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அண்ணே வைரம் கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன். என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்ல. ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கானே. பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. எப்போதும் அம்மா கூட தான் இருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த டிவைசஸ் இல்ல இந்த டெக்னாலஜி வந்து மனைவியிடமிருந்து உங்களை பிரிக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் பிரிக்கிறது மாதிரி இருக்கு. அவர் போடுவாரு திரும்பி அடிக்கணும்.
அந்த நேரம் என்ன பாப்பீங்க போன்லன்னு கேக்குறேன். பார்ப்பேன். நீங்க அது என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தான் அதுல பாத்துட்டு இருக்கீங்க. மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன் நீ. உங்க வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்பா என்னை பார்த்து என்னோட விளையாடுவாரான்னு. இருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தோந்துட்டீங்க. சூப்பர், நல்லா இருக்கு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்க பசங்களும் பயங்கரமான இதாயிருச்சு. ஸ்டார்டிங்ல பேசுற பொண்ணுதான் உண்மையாவே. இந்த மாதிரிலாம் நான் பேசியிருந்தேன், என்ன வீட்டு விட்டு துரத்துவேன். இந்த மாதிரிலாம் நம்ம பேசாம போயிட்டோம்னு இப்ப எனக்கு இதா இருக்கு. அக்கா தானே சாப்பிட்டு போட்டோம், அண்ணன் தானே சாப்பிட்டு. ஆனா என்ன, இந்த வீட்டுல வந்து நம்ம கடைசி பையனா இல்ல கடைசி பொண்ணா இருந்துட்டோம் அவ்வளவுதான். அதாவது பழசு எல்லாமே பழசுதான் வரும். ட்ரெஸ்ஸு, பொம்மை, ஏதாவது சைக்கிள், எல்லாமே பழசுதான் வரும். பைக்கு அவங்க யூஸ் பண்ணதுதான் நமக்கு வரும். கடைசி புதுசே எல்லாம் பழசுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம தலையில போல இருக்கலாம் இதே வாங்கிட்டு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்